நமஸ்காரம். பனையூர் நெய்வழி விஜயாசானந்த குடும்பம் நடத்தும் இந்த ஆணி மாத திருச்சபைக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் நமஸ்காரம். அங்கமே சிந்தை பதிந்த சந்தன கந்தம் கமலும் என்னை முனி தந்தை தந்தையே வந்தோரு தேசி என்ற வெந்திர மந்திரம் இங்கே செந்தூரும் சிந்தாமணி தந்து பந்த மதறிந்தறிந்து சந்தமூரிந்தளவும் சிந்தை சிந்தும் சிந்தானேரியேனோ வந்தது போதிந்து சிவ சந்திரம் வசந்த நிலை அந்தர்மாமுகந்திராந்தோ. இங்கே நம்ம வைவலிச்சாலையில் எல்லாரும் இந்த தெய்வீக வசனங்களை கேட்கறதுக்கு வர்றோம். ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்து இந்த வயசு வர சிந்திக்கிற வயசு வர வந்தாலும் நம்ம சிந்தனை பூராமே புறத்திலேயே தான் இருக்குதுன்னு வேதம் மூலம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா வேதத்துலேயும் புறத்துல தான் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம பாவ விமர்சனம் நம்ம படிக்கும்போது கூட பெருத்து நிறைய இழுத்து பெருத்து பெருத்து போகிற அளவுக்கு நாங்கள் பாவத்தை தான் இழுத்து வரோம். ஆண்டவங்களே என்னை மன்னிக்குங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மனம் நிறைய பார்த்தீங்கன்னா பார்க்கறது, கேட்கறது, ரசிக்கிறது, சாப்பிட்றது அனைத்துமே பார்த்தீங்கன்னா அழுக்க தான் சாப்பிட்டுருக்குது. மனம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மனம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை வெட்டி சாச்சு நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதுக்கு ஐடியாவெல்லாம் நல்லா தெரியும். அது நீங்கள் அதை ஜெயிக்கணும்னா நம்ம தெய்வத்தோடைய திருவாசனங்கள் அடிக்கடி காதில் வாங்கிக்கிட்டே இருக்கணும். செடியில் வாங்குறதோட அது ஜீரணிக்கணும். அது செமிச்சு அந்த ரத்தத்துக்குள்ளே பாய்கிறது மாதிரி நம்மளுக்கு உடம்புல சாப்பிட்டு ரத்தம் செமிச்சு வர்ற மாதிரி தெய்வீக வாசகங்கள் நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளுடைய உள்ள ஓடக்கூடிய நாடி நரம்பு அத்தனை மாற்றணும்னா அந்த மனம் மாறணும். அந்த மனதை ஒடுக்கணும்னா தெய்வத்தோட நம்பிக்கைகள் கூட ஏறிக்கிட்டே இருக்கணும். மூலமந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தூங்கும் போதோ, எந்திரிக்கும் போதோ, படுக்கும் போதோ, போகும்போதோ, வரும்போதோ அனைத்துலையுமே நம்ம அந்த மூல மந்திரத்தையும் தெய்வ பயம் வரணும். போத மனம் நான் எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் சொல்லுது. ஒரு படிப்பு படிச்சுட்டா இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு ஜட்ஜி அவங்களோட போய் பக்கத்தில் நின்றீங்கன்னா அதை பார்க்கணும் பூரா நம்ம மண்டையாட்டினா எல்லாரும் மண்டையாட்டணும். அவனுக்கு யாராச்சும் ஒரு கருத்து சொல்லிட்டா போச்சு. அவங்க அப்படியே அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஏன்னா அந்த மனம் அந்த நிலையில் அப்படியே ஊறி நிற்கிது, தான் இந்த இதில் நின்றுக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு பணக்காரர் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு தொழிலதிபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியே பழக்கமாக இருக்கும். அவங்க வேலைக்காரங்களா அல்லது அவங்களுடைய அந்த வரவு செலவு கணக்குகளை பார்க்கறதுக்கு என்னோட ஒரு சிந்தனைக்கு நீ கூட நின்னீங்கன்னா என்னுடைய தொழில் பூரா கெட்டு போகிறோம் அப்படின்றதுனால அந்த மாதிரியே வளர்ந்து வந்தது. அந்த மனமானது என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல தான் நிறைய நின்றுக்கிட்டு இருக்கு. அகமும் புறமும் தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குன்னா அகத்தை பற்றி சுத்தமாக இந்த உலகத்தில் எடுத்து சொல்றது நாதி இல்லாத உலகத்தில் வாழ்றோம். நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா புறத்தோட அதாவது அழுகி போகிற பழத்தை கையில் இருக்கக்கூடிய பவர் எப்படி கூட்டுறாங்களோ அது மாதிரி ஒரு நல்ல பழத்தை ஒரு காயை அழுகி போய் நாசமாக போடக்கூடிய அறிகுறிகள் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு உலகத்தில். நீங்கள் யாரை போய் சந்திச்சாலும் சரி அவர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கருத்து சொல்கிறாரு. அந்த கருத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் நம்ம மனசவே கருத்து புத்திச்சவராக இருக்குது. மனம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அவருக்கு தான் நம்ம இடம் கொடுக்கும். அதுதான் தெய்வம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க, இந்த மனவுடைய எந்த இடத்துலையும் சாட்சி உஜார் அப்படின்வாங்க. அதுபோக நான் உங்ககிட்ட நெருங்கி வந்தாலும் ஊடால அவனுடைய சாபக்கேடு ஒன்று கிடக்கிறா. உன் தாத்தேன், பூத்தேன், பாட்டேன், மூட்டேன், மூதாதையர்களுடைய அந்த அந்த பழக்கம் அன்னைக்கே மாறி மாறி அப்படியே போய் நீ எனக்கும் உனக்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால நீ நான் வந்தாலும் அந்த நெருங்க விட மாட்டேங்கிற, அந்த கல் கூட தடுக்குது உனக்கு அப்படின்றாங்க. அத்தனையும் மீறி இந்த இதில் வரணும்னா நம்ம தெய்வத்தோட கிருபை நிறைய வேணும்.
அது என்ன ரொம்ப சிம்பிள். நம்மளை அப்படி தொட்டுக்கிட்டே இருக்கு தெய்வம் வந்து இப்படி தொட்டுக்கிட்டே இருக்காங்க டே 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 டே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, என்னமோ இப்படி வந்து தட்டிக்கிட்டே இருக்குன்னு தட்டி விட்டுட்டு இங்கே நம்ம இடத்துல சொல்கிறாங்க பாருங்க அறிவுரைகள், அதில் பாஞ்சு 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 இல்லை. நான் தான் கட்டிக்கிறேன், அவன் சொல்லிட்டேன் 100 பேருக்கு மத்தியில் என்னை சொல்லிட்டான் பாருங்க. நான் வந்து ரொம்ப பெருமையாக என்னை அந்த இடத்துல நல்ல என் பெருமையை எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மண் அழிஞ்சு போகக்கூடிய இந்த மண் சரீரத்தை தான் நம்ம பார்த்துட்டு வெளியே இந்த இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெக்னாலஜி, அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹார்ட்வேர் உள்ள இருந்து இயக்கிட்டே இருக்குது. அது கூட தெய்வம் சொன்னாங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், டாக்டர்ஸ் பண்ணுறாங்க, அந்த டாக்டர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தையல் போடுறாங்க, அதுக்கு இடையில ஒரு நடப்பு அந்த ஜாயின் பண்ணுவார், அது எந்த சக்தியா அதை யோசிச்சு பாருங்களான்றாங்க தெய்வம். அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம மனம் இதை விட்டு விலகணும்னா ஒரு நாளைக்கோ ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ வெல்ல முடியாது. ஆண்டாண்டு காலம் பெரிய பெரிய ஞானிகள்லாம் 12 ஆண்டு காலம் அதுக்காகத்தான் தெய்வம் அதை எடுத்து வச்சுருந்துருக்காங்க அந்த காலம்லாம். இது கலிகாலம் இனி முடிஞ்சு போச்சு, இனிமே வரமாட்டேன் அவன் அப்படின்னு தான் இப்போ வலையை போட்டு கடலில் மீனில் இந்த ஆறுகளில் ஓடுகிற மீன் இருக்கு பாருங்க, அதை போட்டு வலை போட்டு பிடிச்சி எடுக்கிறான் பாருங்க மீனை. அது மாதிரி நம்மளெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டு நீங்களும் பொழைச்சிக்கங்க பாருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து இதை கேட்டு இந்த மனசை திருத்தி கொள்ளலைன்னா அதை கேட்டும் பெரிய சாபக்கேடு வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளை இழுத்து வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றையுமே இழுக்கும் வறுக்குமாக தான் கொண்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே உன்னை வந்து ஒரு அதாவது ஒரு கண்டுக்குட்டி அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பச்சைக்கிளியை வளர்க்குறேன்னா குஞ்சில் இருந்து நான் கொஞ்சம் சொன்னபடி கேட்கும். நல்ல கம்பீரமாக வளர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜல்லிக்கட்டு மாலை அந்த வரான் பாருங்க, அந்த பாடியில் மாடு விடுறேன், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய இப்போ ஒரு லாயரை ஃபைட் பண்ணுறேன்னா அதுக்கு இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அது மாதிரி அந்த முத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா வளர்ந்து இருக்கிற இடமா இருக்கிறோம் நம்ம. அதனால அவங்க எல்லாரும் அந்த ஆரம்பத்துலேருந்தே அதை கொண்டு வரணும். அது அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப பாவக்கடலில் பயங்கரமாக நீந்திக்கிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் போய் எங்கே போய் நின்றாலும் எந்த இடத்துல படிப்புலேயே தெய்வம் சொல்கிறாங்க, இது ஒரு பொய்ப்படிப்பு இருக்குது, நிஜப்படிப்பு இருக்குது. நிஜப்படிப்பு தாண்டா உன் உயிருக்கு, அந்த உன் உயிருக்கு வரும் அப்படின்ட்டு தெய்வ வாக்கியங்கள் கூடாமல் உன்னுடைய உயிருக்கு தான். உன்னுடைய உடலுக்கு மருத்துவரா, அந்த சொத்துவத்துக்கு ஆலோசகரா, லாயரா, இன்னும் கட்டடத்துக்கு இன்ஜினியரா, அவங்க ஆள் நிறையா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு நிறையா உனக்கு இருக்கு இந்த உலகத்தில். ஆனால் உன்னுடைய ஜீவன் அதாவது மரணத்தில் அந்த மரண வாயிலில் வந்து உனக்கு அந்த அறிவுரை சொல்லவோ உன்னை மரணத்திலிருந்து ஜெயிக்க வைக்கவோ என்னையை தவிர வேற யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல வந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதோ வர்றாங்க இனி வருவாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம், இப்படியெல்லாம் அதனுடைய செயல்களை அந்த செயல்களை வந்து இந்த ஓட்டை வீடு, இது 9 வாசல் அப்படின்னு நிறைய சித்தர்கள் நிறைய சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறவங்க கூட அந்த தெய்வத்தோட பிச்சைக்கு கையேந்தி நிற்கிறோம், அவங்க பார்த்து அந்த கல்லை கொடுத்தாங்கப்பா அப்படின்றாங்க. ஆனால் தெய்வம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே பாருங்கள் வாயத்தரான், நீ வாயத்துற நான் மாத்திரை அவன் வாய்க்குள்ள போட்டு முழுவிடா, வேற ஒன்றுமே கிடையாது. அடிச்சு அதாவது அத்தனை சட்டத்திட்டங்களையும் உடைச்சி 1 மாதம் 1 வருஷம் கூட எவனாலையும் இன்றைக்கெல்லாம் இருக்க முடியுமா? அந்த காலத்தில் கோவணத்தை கட்டிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே என்ன அவங்க அந்த ஆட்டில் வந்து பொம்பளை மொத்தம் முடிச்சிடக்கூடாது, அவன் கண்ணில் இவங்களில் திருத்தக்கூடாது, தீட்டு இதெல்லாம் இன்றைக்கி இருக்க முடியுமா? அத்தனையும் அதுதான் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலையில் வந்து எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு போகும்போது தீட்டத்தை போட்டு போங்கப்பா அப்படின்றாங்க. அதுபோக அங்கே அந்த வணக்கங்கள் எடுத்து வச்சுட்டாங்க பாருங்க, ஒவ்வொரு வணக்கமும். அதில் அந்த குடல் வணக்கம் ஊதும்போது என்னுடைய ஆவிதாண்டா எல்லாம் அவங்க வருது. நீங்கள் அதை உங்கள் செடியில் நுழைக்க அது உங்களுக்கு பல போர்வைகளாக உங்களுடைய ஜீவனுக்கு அது பல போர்வையாக தொடுக்கும். அதனால நீங்கள் அதை கேளுங்க, வணக்கத்தில் அட்டன் பண்ணுங்க, திருவிழாக்களில் வாங்க அப்படின்னு சொல்லி திருவிழாக்களையுமே எடுத்து வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய நம்ம மனங்களை வந்து திருத்துறதுக்கு தான் இப்போ நம்ம கூடுறதுமே. நம்ம கூடுறது திருத்துறது தான் நம்ம பாவம் செஞ்சு சேட்டை பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம மனங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் வந்து அதிகம் 99.99 திருப்பி கூட சொல்லலாம். அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா எடுத்து சொன்ன நாதி இல்லாத ஒன்று மாதிரி டிவியை போடுறோம், ரேடியோவை கேட்குறோம், யூடியூப் பார்க்குறோம், அத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தை அந்த உன்னுடைய உயிருக்கு அந்த மரணத்தில் என்ன நடக்குது, மரணம் என்பது என்ன,
செத்து போயிட்டா ஒரு தூசி மாதிரி போயிடுறான். நான் தெய்வமே சொல்கிறேன், டே உனக்கு மரணம்னு சொன்னால் ஒரு பிசு பிசுன்ற மாதிரி போயிடுறாரு அவனுக்கு. ஏன்னா ஒரு காற்றுல ஒருத்தவங்கிட்ட போய் பேசுகிற மாதிரி அல்லது ஒருத்தவங்க தனி குச்ச மாதிரி நினச்சிட்டு மறந்துடுறேன். மரம் அப்படி இல்லை, உன்னுடைய நாடி நரம்பு அத்தனையும் பிச்சு, அதாவது இந்த உலகத்துல இருந்து உன்னை இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போகிறேன். அந்த உலகமே இதுக்குள்ளதான் இருக்குன்றாங்க. இந்த உலகத்துல உனக்குள்ளேயே தான் இத்தனை இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் உன்னை இயக்கிட்டு இருக்கு. உனக்கு இப்ப பேர் நாமம் சொல்றாங்கன்னா அந்த நாமமே உனக்கு இந்த பூமி இந்த மண்ணுக்கு இல்லை, அந்த உயிருக்கு தான். இதுக்கு பேர் வேற. இந்த அது விளையிடுச்சுன்னா விளையினா உண்டவங்க பிணமுங்க அந்த மாதிரி சொல்றது அந்த அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க அந்த மரணம் வந்து அந்த அந்த இந்த மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இதெல்லாம் சிந்திக்கிறது. ஏன்னா நம்ம வயசு இந்த உடல் வந்து நல்லா 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 ஸ்ட்ராங்காக நல்லா சாப்பிட்டு ஆக்டிவேஷனாக இருக்கும் போதெல்லாம் இந்த நினைப்பு வராது, இறைவனுடைய நினைப்பு வராது. ஏன்னா நம்ம தான் அப்படியே ஓடணும்னு நினைச்சோம், குதிக்கிறோம், அங்கேருந்து தப்புறோம், எங்கேருந்து ஓடுறோம், ஆடுறோம், கார் ஓட்டுறோம், ஃப்ளைட் ஓட்டுறோம், ஃப்ளைட்டில் பறக்கணும், 1 hour லண்டன் போகிறேன், 5 நிமிஷம் வரேன் அப்படின்னு இந்த மாதிரியான இருக்கிறதுனால இந்த நினைப்பு இடமெல்லாம் போகுது. இது எங்கே பார்க்குன்னா ரொம்ப கவனித்து பார்க்க போனீங்கன்னா இந்த வயதான ஆளுகளை பார்க்கத்தான் எனக்கு நல்லா இருந்தது. அது அந்த அந்த நான் வாலிபத்தில் எல்லாருமே பப்ளிக்காக கூடி பேசி சிரித்து பேசி அதே ஓடிட்டு இருக்கு. இந்த வயசாகும் போது பார்த்தீங்கன்னா அது பிரிச்சுருது ஆட்டோமேட்டிக்காக. எப்படி ஒரு குழந்தை பிறக்குதோ பிறந்து வளர்க்கும் வரைக்கும் அவங்க தாய் தந்தையோட இருக்கிற மாதிரி பிரித்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க அந்த நடக்க முடியல, உட்கார முடியல அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் அது தனித்தனியாக அந்த அந்த வேதனை அனுபவிக்கிறாங்க பாருங்க. அப்போவுமே அவங்க நிறைய வேதனைக்கு போகல, இந்த உடலுடைய ஒதுக்குகள் ஒடுக்கப்படுது. அப்பனாலும் அவன் சிந்தனைகள் வரணும்னா வர முடியாது. இது வந்து தனித்து, அதாவது ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை கூட்டுறதுக்கு திறக்கிறதுக்கு அந்த இறைவனுடைய கையில். அந்த இறைவன் வந்து ஒரு திருவுருவா வந்தாங்க, நமக்கு வண்டி நடத்தையும் காமிச்சாங்க எல்லாருக்கும். அந்த இதில் வந்து இப்போ அந்த செயல்களை பார்க்கறதுக்கும் அடக்கமாகறாங்க. நம்ம இதெல்லாம் அந்த மஞ்சள் பூத்து அந்த 10 அடையாளங்கள் சொல்கிறாங்க, அது பூரா நல்லா பார்க்க நம்ம கண்ணால் பார்க்குறோம். வெளியுலக தோற்றத்தில் உள்ளுலகத்திலேயே நடக்கக்கூடிய அந்த இதுகளுக்கு வாங்கடா வாங்கடா, உங்களை உயிரோட இங்கே இருக்கும்போதே உயிரை பார்க்கிறதா, உயிரை பார்க்க முடியுமா? எவனே சொல்லி பாருங்க. என்னது உயிரை பார்க்கற என்னப்பா பேசுற பைத்தியக்காரன். ஆனால் இங்கே நம்ம கிட்ட தெய்வம் எப்படி வச்சுக்கலாம், உயிரை பார்க்க முடியாது. உனக்கு ஏதாவது அறிவுன்னு ஒன்று இருக்கா? அந்த அறிவு எங்க இருக்கு? உனக்கு பேசுறீங்களா, காதில் கேட்கறீங்களா, அதெல்லாம் எங்க இருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு அவனை வணக்கக்கூடிய அந்த சக்தி வந்து நம்மளுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. அதனால இந்த இந்த மனம் வந்து ரொம்ப திருந்தலுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். வெளி உலகத்துல எல்லாம் இந்த சமரசம் உலகம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். சோசியலிசம் சமுதாய சீர்திருத்தக்கு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குது? உண்மையே இல்லைங்க. சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் ஆதி மாத்தனாத நீதி சாதி வேதம் தீர்த்த சேவி சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் சீரி பேதம் ஒன்றோடன் ஏறி கொலைகள் இறையும் நாளில் சீரி பேதம் ஒன்றோடன் ஏறி கொலைகள் இறையும் நாளில் நேரில் நீத கம்பம் நாட்டி ஏறி கொடியும் பூமி கூட்டம் சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் பொய்யை பிடித்து புகழினது ஐயோ என்றலையும் பொய்யை பிடித்து புகழினது ஐயோ என்றலையும் நாளை உய்யவனே உலகமனக்கு மெய்யிலே என்றேற்றும் தேர்ந்த சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் எங்கும் சமத்துவங்கள் என்று ஏறி கதறி பார்த்து எங்கும் சமத்துவங்கள் என்று ஏறி கதறி பார்த்து மங்கம் வெட்டி ஒடுக்கி வைத்தல் வாரும் மனம் சம்மதமராமோ கொல்லதேயது சமமல்லவேயது சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் தேகம் உள்ளவரை துணி
ஏக வேத சாதி சண்டை தேகம் உள்ள வரைக்கும் ஏக வேத சாதி சண்டை போக 56 சாதி பேதம் சமக்கு மமதியான சமரச வேதம் சாலை அமர நீளம் சீரி பேதம் ஒன்றோடு ஏறி கொலைகள் இறையும் நாளில் நேரில் நீண்ட கம்பம் நாட்டி ஏறி கொடியும் கூவி கூட்டும்னா கூட்டுறாங்க. அந்த கொடியை ஏற்றதோட உடனே செய்கையில் பிள்ளைகளை செஞ்சு வச்சு அந்த சிறப்பு தலைப்பாகைகள்லாம் அந்த அனந்தர்களாக்கி அந்த ஜீவனை காண்பிச்சு உயிரை காண்பிச்சு அப்புறம் என்ன நிறைய அந்த 64 தீட்சைகளுக்கும் ஆளாக்கி அந்த இப்போ நம்ம நூல்களை படிக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துக்கு நம்ம இப்போ நூலில் வாயில படிக்கிறோம். இப்போ பொய்யின்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். பொய்யை பிடித்து புகழி கண்டு ஒரு பொய்யை பிடிச்சிட்டே சொல்லுவோம் புகழி தான் இந்த வாழ்க்கை ஐயோகோ என்று அலையுமாறு உய்யவென்றே உலகம் அனைத்தையும் மெய்யில் என்று ஏற்றும் வேந்தர் அந்த மெய்யில ஏற்றி அவங்க பூராம நம்ம நூல்களை படிக்கும்போது அவங்க அந்த ஆனந்த தண்ணீரை அந்த கண்ணில் வடிஞ்சு அந்த அவங்க சாட்சிகளை ஆக்கி வச்சு அவங்க அந்த அடக்குமாங்க குடும்பமாக பார்க்கணும். அது மாதிரி அந்த ஆனந்தமாக அந்த நூல்களுக்கு வேதங்களுக்கு விளக்கங்கள் சொல்லி இதாண்டா அது அந்த நூலில் திருக்குறள் சொல்லியிருக்கு. அவர் அடக்கம் அமரொருள் வீட்டும் அடங்காமை யாரிருள் வீழ்த்தோடும் அது யாரு கொண்டா போகிறது எல்லாம் உலக பொதுமறையை இவ்வளோ வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வாசகத்தில் என்ன இருக்குங்கிறத அவங்களுக்கு இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்னென்னா அடக்கம்னா இப்படி போய் கேட்கறது ஐயா வாங்க ஐயா சொல்லுங்க அந்த அடக்கத்தை நினைக்கிறாங்க. இது உயிரை பற்றி பேசுது. அதை அவங்க இன்னும் புரியலை சொல்ல முடியுமா. அதே மாதிரி நம்ம கோனார் நூலுரை இன்னும் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அவங்க நம்ம சாலையில் பார்த்து இவர் கோனார் நூலுரை எழுதுறவரை பார்த்து இவர் ஒரு முறை சொல்லுவாங்கன்னா அவர் அது போய் ஐயா சாமி தெய்வமே நான் தெரியாமல் ஏதோ பண்ணேன் எனக்கு மன்னிப்பு அங்கே வேண்டி அவங்கக்கிட்ட அதில் வெளியுலகத்தில் இருந்தோட்டி அது யாருக்கும் தெரியாது. இவங்க தெய்வம் அதான் சொல்கிறாங்க டை உன் ஜீவன் நான் சொன்னபடி தான் கேட்கும். நீ உன் முகரக்கட்டையை பார்த்து நான் பேச வரல. அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது என் சொன்னபடி கேட்குது. நான் அதனால அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன நான் இங்கே பேசும்போது யார்கிட்டையும் இன்னும் பேசணும்னு நினச்சி பிளான் பண்ணி வர்றதில்லை. ஆனால் வந்த உடனே உனக்கு இன்னது தேவைப்படுதுன்னு நான் உனக்குரியது இங்கேருந்து வரலாம் அப்படின்றாங்க. அப்போ நீ நான் ஒன்று அந்த தெய்வம் நினைக்கிறதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த நினைப்பு வருவதற்காக அந்த நிறுவனையை செஞ்சுக்காங்க. அது மாதிரி சில செயல்களும் செஞ்சுருக்காங்க. தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம சாலையில் அந்த பட்டியல் போட்டிருக்காங்க. பட்டியலில் 2 பட்டியல் இப்படி கிடக்குது. ஒரு இன்ச்சு இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸாக இருக்குது. கூட ஒரு பட்டியலை சொல்லி விடுறான்னு சொல்லியிருக்காங்க. யார்ட்டு அவங்க சொல்ல செய்யலை. தெய்வமே போயிட்டாங்க. இந்த கடப்பாறை எடுத்து எங்கள் அப்பா ஒரு கடப்பாறை அவங்க கடப்பாறையில் பிடிப்பாங்க. அது பிடிச்சி உள்ள தள்ளிட்டு வந்து உட்காண்டாங்க. அப்போ அவர் என்ஜினியர் எல்லாம் அது பிடிச்சி என்ஜினியர் செத்துக்கோமட்ட என்ஜினியர் கொடுப்பாரு. ஃபுல்லாக எஞ்சிட்டு நிற்க அவருக்கு நான் தான் எப்படி தெய்வமே இங்கே நான் போட்டேன் நீங்கள் எப்படி போய் தெய்வமே போட்டீங்க அது ஒரு இன்ச்சு போகாது எப்படி போகவே இல்லை அப்படின்னு கேட்டா. அப்போ தான் சொன்னாங்க டே நான் உங்களுக்கு ஒரு சரக்கு கொடுத்துருக்கேன். அதை நீ நினச்சி நீ தொட்டை நான் போய் உட்காருவேன். ஆனால் நான் அதை செஞ்சு உட்காருது நீ அதை விட்டுட்ட அதனால சொல்லுங்க அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த விவசாயம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வம் அந்த விவசாயி எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதில் ஒரு ஆள் வேலை பார்க்கக்கூடியதை ஒரு 6 ஆள் 8 ஆள் வேலை பார்க்குற அளவுக்கு பார்ப்பாங்க. விவசாயிகள் பூரா ஆச்சரியமாக சொல்லுவாங்க. அந்த வைக்கையில சுருட்டுறது அது மேலே ஏறிடுறது வைக்கப்படத்து அந்த தண்ணி விடாமல் போயிடுது அதெல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. அது மாதிரி நிறையா இருக்குவாங்க. அதே மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வெற்றிவேல் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க நைட்டில் அவங்க இருக்கும்போது அவங்க காவல் போட்டு சில பேர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க காவல் வச்சுட்டு அவங்க இருப்பாங்க. பிறகு தூக்கம் நல்லா சொட்டிருக்கு. தூக்கம் சொப்பின உடனே போய் இப்படி பார்த்துருக்காரு. எட்டி பார்த்த உடனே தூங்க நம்ம கண்டுக்கலையே நம்ம தூங்கிக்கலாம்னு பார்த்துருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு போய் அப்புறம் கொஞ்சம் எழுதிட்டார். அப்புறம் காலையில் கூப்பிட்டாங்க அப்படின்னு வேங்க வேணாம் அவங்க உத்தரவு. எனக்கு இந்த இப்போ வேப்ப மரம் இருக்குது ஒரு மரம் இருக்குன்னா அந்த இலை இருக்குது அந்த சருகை காஞ்சி அது அப்படியே காற்றுல அப்படி விழுந்து அது கீழே விழுந்துடா அந்த ஓசையை எனக்கு கேட்குங்களா அந்த மாதிரி அவருக்கு திக்குன்னு போச்சா நம்ம பார்த்தது
அவங்க உடனே சொல்றாங்க. அது மாதிரி அவங்க ஒரு வாட்டி வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு, கட்ட வண்டி ஓட்டிட்டு வந்து அங்க நம்ம கீழே குச்சிட்டு வரும்போது மாடு வண்டி மாடு இழுக்க மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம என்ன புதுசாமி கூட வண்டியெல்லாம் இருக்குது, நம்ம உண்மையான தெய்வத்தை பார்த்துட்டு வணங்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இழுக்க முடியல. அப்புறம் வந்து ஓட்டிட்டு வந்திருக்காரு. சாலைக்குள்ள வரும்போது வெயில் எழுந்திரிச்சு அழைத்து விட்டு வெளியிடுறாங்க அந்த பாதைக்கு. வண்டி வருதுல அந்த பாதைக்கு எல்லாரும் பின்னாடியே போயிருக்காங்க. என்ன தெய்வம் இப்படி கம்போட கையில் வச்சுருப்பாங்கல்ல, வண்டியா இருக்கு தம்பி அப்படியே ஓடி போயிட்டாங்க வண்டி. அப்புறம் வந்து சாயங்காலம் அப்புறம் பேர் வந்து அவன் கூப்பிட்டு வரா அப்படின்னாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த நீ எங்க இருக்கிறியோ அங்க நான் இருக்கிறேன், நீ வேறு நான் வேறு இல்லைன்றத நிறைய பேர்த்த நிரூபிச்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எங்கப்பாலும் சொன்னார். அப்போ சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலை, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு. இவருக்கு கை வெட்டுப்பட்டுருச்சுல்ல, அதில் வந்து தெய்வம் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாம அவங்க திருக்கத்தார அப்படியாடா 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 அப்படின்ட்டாங்க சரா அப்படின்னு. திருப்பி இங்கே வந்து டாக்டர்கிட்ட காமிக்கும் போது பெரிய சீப் டாக்டர் இருக்கிறாரையோ, உன்னை இந்த நரம்பை வெட்ட சொன்னேன், நீ என்ன வெட்டினியாயா அப்படின்னா. அவங்க சின்ன டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைங்க வெட்டினீங்க, நான் வெட்டினீங்க, நான் உண்மையிலே வெட்டினீங்க அப்படின்னு. நரம்பு வந்துருக்கு பாருங்க, 2 பேரும் சடாங்க. அப்போ இவர் சிரிச்சுட்டாரா தெய்வம். அப்போதான் இவர் கை போட்டது இவருக்கு தெரியுது, ஏன்னா தெய்வம் இது மாதிரி நிறைய அதுவும் செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆனந்தெல்லாம் போய் எங்கள் ஊர்லேருந்து போனவர் காலை கட்டி கொடுத்துருக்காங்க. இருக்காங்க இவர் வந்து விழுந்த தெய்வம் கண்ணு தெரிய முடியாது. அப்புறம் அவங்க வால் கட்டி வச்சுருந்தாங்க, அப்படியே எடுத்து இந்த நெத்தியில் வச்சுட்டாங்க. வச்சு இப்படி பார்த்தா அன்னையிலேருந்து அவர் அடக்கமாகிற வரைக்கும் அவன் கண்ணாடி இருந்து போகிறாங்கன்னா அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க. அதை அவங்க வந்து அந்த பிள்ளைகளோட நிறைய பேர்ல அவங்க எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வெளி உலகமாகவே வாழ்ந்தவங்க, வெளியில் சேஷ்டைகள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்கப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த வெட்டி போனோம்னு இவருக்கு ஒரே தீர்க்கமாயிடுச்சு. அவங்க அந்த ஆண்கள்லாம் நைட்டு போனோம்னா ஒருத்தர் போனால் அவங்க வெட்டி போனோம்னா 2 நாள் அருவாவை எடுத்து மாசுபடியில் வச்சுட்டு படுத்துருக்காரு தூங்கிட்டாரு 2 நாள். 3ஆவது நாள் இந்த கண்டிப்பாக வெட்டியே போகணும், நான் படிக்க போய் அப்படின்னு வச்சுட்டு அப்படியே போது தூங்கிட்டாரு. தெய்வம் முடிச்சு எடுத்து அருவா எடுத்து அவங்க தூக்கி போட்டதான் நாங்கள் ஆத்தாடி இதெல்லாம் பண்ண. ஏன்னா இவங்க மனம் அதுலேயே ஒட்டி பழகினதுனால இந்த மாதிரி தெய்வம் நிறைய எத்தனையோ விதத்தில் திருத்தி அதான் திருத்தி அந்த நம்ம இதில் படிக்கிறவங்க அந்த அதில் வடித்து தெளித்த தேவ திருச்சபைன்ற அந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க எல்லாரையும். ஆனால் அவங்க வந்து ஆக்கி வச்சுட்டாங்க. முதல்ல அந்த ஒரு இடத்துல அவங்க ஏற்றி வச்சாங்களே, அந்த இடத்தோட அருமை அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக அதெல்லாம் பல ரகமாக சொல்கிறாங்க. டேய், நான் வந்து உன்னை ஏற்றி வச்ச இடம் ஒரே ஒரு மின்னல் வெட்டும் செல்லும் நேரத்தில் உன்னை ஏற்றி இறக்கிருக்கேன். அந்த உள்ள கொண்டு போய் உபதேசத்தில் கொண்டு போய் நான் இறக்கிருக்கேன். அங்கேயே விட்ட நேரம் வந்து வழி தெரியாது. அதே நேரம் வந்து நீ அதை வந்து ஒரு மின்னல் வெட்டி செல்லும் நேரமாக நீ நினைக்கிறாரு. அது 70,000 ரெக்கையை கட்டி 70,000 மைல் பறந்தாலும் உன்னாக முடியாதது. அதனால நீ வந்து அதை பற்றி நுணுகி பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தா தப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம விருந்தாளிகள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு டைம் இந்த ஒரு பாட்டு மற்ற கலை கதறியில கனமும் கெட்ட முடியாத இல்லை மேவலுற்றவா உற்றுறவு கற்றவரின் இற்றைவரை கல்வி கற்றார் என்போலே சொற்றிருந்தல் சொத்தமொழியற்றை நாளும் தங்குறை பாடற்ற நீண்ட கோதமா பெற்றாரூர் அதிசயம் கையிலை பெரிசையாமோதிகை ஆண்ட நாயகா நட்டுனற்றால் சித்திர கோரத்தி பெற்ற முகிர கோடத்த பேரே
கல்வியை கற்பிக்கும் சாலை ஆண்டவருவா ஆண்டவருவா உற்ற பொருள் கரதனலாகிய அத்தனையும் ஊற்றும் நீரே நற்றவா நீரே நற்றவா சிற்றறிவில் கற்றும் பயனற்றவர்க்கு கபகதருவன தேவதந்தவா தேவதந்தவா மற்ற கலை கதறியலக்கணமும் எட்ட முடியாத எல்லை மேவருற்றவா மேவருற்றவா உற்றுறவு கதவரில் இற்றைவரை கவிகத்தார் என்போரவர் ஆரே பெற்றவா ஆரே பெற்றவா சொற்றிருந்தல் சொன்ன மொழி என்ற நாடும் குற்றங்குறை பாடாத நீண்ட கோகன்மா நீண்ட கோகன்மா பெற்றாரு அந்திசயம் குங்கையிலை தென்னிசையம்மா மோதிகை ஆண்ட நாயகா ஆண்ட நாயகா உயவற்றும் வயத்தும் மதமும் கககதகி வந்த மாவலேவா மாவலேவா காத்திரத்து பதிரமதவால் கொண்டு நாத்திகதனை தெரிக்க தேருளாவா தேருளாவா உபகந்த பபலமதம வைக்கும் உபநச்சிரும் வடிமை கூட்டுதாரே கூட்டுதாரே எங்கி வந்து எங்கிய மதங்களுக்கு பொங்கிய வீபடின போகுவேரா போகுவேரா வந்த பல மந்திர பல நன்னைத்தும் தந்திடத்துள் ஆண்ட பணி நேருவாரா நேருவாரா. நமஸ்காரம். முத்து பேரை தொடரும். நமஸ்காரம். அடுத்த மாத சபை நீ